சீமான் இனிமே கார்ல போகும்போது இந்த 7 முறை ஒரு பொம்பளை பிள்ளைய பாடா படுத்தி எடுத்து கருக்கலைக்க செஞ்சாலும் அந்த படுபாவி போறான்னு பெண்கள் பேசுகிற நிலை வந்து விட்டது தமிழ்நாட்டில். இனி அப்படித்தான் தமிழ்நாட்டினுடைய பெண்கள் சீமானை பார்த்து பேசுவார்கள். சீமான் மேடையில் பேசினா 4 பேர் நின்று கீழே நின்று விசில் அடிச்சான்ல, இனிமே பெண்கள்லாம் விளக்கமாத்த எடுத்து அடிப்பாங்க. 4 பேர் கீழே போய் நிக்கிறான்ல பேச்ச கேட்கறதுக்கு, யார் பேச்சடா கேட்க போன? பொம்பளை பிள்ளை வயசுக்கு வந்துட்டா சோளக்காட்டுல அழைச்சிட்டு போய் கற்பழிக்கவா செஞ்சேன்னு பேசினான அந்த அயோக்கிய நாயை பார்த்து பேசுறதுக்கா போன? அந்த அயோக்கிய நாய் பேசுறத கேட்கறதுக்கா போன? இனிமே வீட்டு வாசப்படி ஏறாதுன்னு பெண்கள் விளக்கமாறை எடுத்து அடிக்கிற கட்டத்துக்கு தமிழ்நாட்டினுடைய சூழல் வந்து விட்டது சீமானுடைய பேச்சின் மூலமாக. அப்படித்தான் நான் பார்க்கிறேன். இனி இதெல்லாம் தொடரும். எல்லா இடங்களிலும் பாலியல் குற்றவாளி சீமான், பாலியல் குற்றவாளி சீமான் என்றே சீமான் விழிக்கப்படுவார். ஜெயலலிதா ஆட்சியில, எடப்பாடி ஆட்சியில இந்த பிரச்சனை இல்ல, திமுக வந்தாதான் இந்த பிரச்சனை அப்படின்றாரு. இன்னொன்னு வந்து 2011 இலை மலர்ந்தால் ஈழ மலர்னு ஒரு பிரச்சாரம் பண்ணாரு. ஒருவேளை இந்த விஜயலட்சுமி வழக்க வந்து காட்டி மிரட்டி தான் சீமான் வந்து அதிமுக பிரச்சாரம் செய்ய வைக்கப்பட்டாரா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. நிச்சயமா இருக்கலாம் சார். மிரட்டினா பயந்துருவார் சார் அவரு. சும்மா மேடையில தான் வசனம் பேசுறது. அதாவது 2 இரட்டை நாவுடையார்னு சொல்லுவாங்கல்ல தமிழ்ல. இவருக்கு வந்து 3-4 நாக்கு உண்டு. மேடையில வந்து பேசிடுறது, கீழே இறங்கணும்னு எங்க ஐயா கலைஞர் வந்து எப்படின்னா, எங்க ஐயா நேத்தே பாத்தீங்களா இல்லையா, ஒரே பல்ட்டி முதலமைச்சருக்கு பிறந்த நாள் வாழ்த்து.